ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். பேயாழ்வார் திருவடிகளே சரணம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறம் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று. இவ்வாறு மூன்றாம் திருவந்தாதி பாடிய பேயாழ்வாரின் அவதார ஸ்தலமான மயூரவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றியே பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் மிகப்பெரிய சிறப்பாக இருப்பது பேயாழ்வார் ஆவார்கள். ஏனென்றால் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இந்த கோவில் இருக்கு. பேயாழ்வார் முதல் 3 ஆழ்வார்களில் ஒருவராவார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். சரி, யார் இந்த பேயாழ்வார்? பேயாழ்வார் பெருமாளின் ஆயுதமான வாளே பேயாழ்வாராக இங்கே அவதாரம் எடுத்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் பேயாழ்வார்க்கான மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் மற்றவர்களைப் போல பிறக்கவில்லை. அவர் பிறந்தது மணிகைரவேணி என்ற தீர்த்தத்தில் அள்ளி மலர்ல பேயாழ்வார் அவதாரம் செய்திருக்காரு. அத்தனை சிறப்பு மிக்கவர் அவர். அவரே 3ஆம் திருவந்தாதியை எழுதியிருக்காரு. இந்த 3ஆம் திருவந்தாதி எப்படி அவர் இயற்றினார் என்பதனை பற்றி பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் 1ஆம் ஆழ்வார் ஆவார், பூதத்தாழ்வார் 2ஆம் ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் 3ஆம் ஆழ்வார் ஆவாங்க. இப்படி இருக்கும் பொழுது திருக்கோவிலூருக்கு 3 ஆழ்வார்களும் சென்றிருக்காங்க. முதலில் பொய்கை ஆழ்வாரே அங்கே சென்றார். அப்படி சென்றிருக்கும் பொழுது மிருகண்ட ரிஷி என்ற ரிஷி அவர் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் கொடுத்தாரு. பிறகு பூதத்தாழ்வார் வந்தாங்க. பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வாருக்கும் அந்த சிறிய இடத்துல இடம் கொடுத்தாரு. அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் படுத்துக்கொள்வதற்கான இடமாக இருக்கு. இல்லை 2 உட்காரலாம், இல்லை 3 நிற்கலாம். இப்படிப்பட்ட இடமாக தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அங்கே வராரு. அவர் இடம் கேட்ட உடனே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாருக்கும் இடம் தந்து பெருமாளின் பெருமைகளையும் அவருடைய திருவருளையும் பற்றி பேசி கொண்டிருக்காங்க. பிறகு 3வதாக பேயாழ்வாரும் அங்கே வராரு. அவருக்குமே அந்த இடத்தில் இடம் தந்து மூவருமே பிறகு பெருமாளை பற்றி பேசிக்கொண்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கு 4வதாக ஒருவர் வராரு. அந்த 4வதாக வருவது வேறு யாரும் இல்லை, பெருமாளே ஆவார். இங்கே ஆழ்வார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெருமாளுடைய திருவுருவத்தை காண வேண்டும் என்பதற்காக பாசுரங்களை பாடுறாங்க. அந்த பாசுரமே விளக்காக தோன்றி வெளிச்சத்தை காட்டுகிறது. முதலில் பொய்கை ஆழ்வார் பாசுரத்தை பாடுறாரு. வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழி யான் அடிக்கே சூடினேன், சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று 1ஆம் திருவந்தாதியை பாடுறாரு பொய்கை ஆழ்வார். பிறகு பூதத்தாழ்வார் பாடுறாரு. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நன்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன், நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று 2ஆம் திருவந்தாதியை பாடுகிறார். இப்படி இருவரும் பாடிய உடனே அந்த ஞான ஒளியில் பெருமாளை காண்கிறார். பேயாழ்வார் முதலில் கண்டது பெருமாளின் திருமார்பில் இருக்கக்கூடிய திருவான லக்ஷ்மி தேவியை. அதனாலே அவர் பாடியது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறம் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று என்று 3ஆம் திருவந்தாதியை பாடுறாரு பேயாழ்வார். இப்படியே முதல் 3 ஆழ்வார்களும் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு முதல் பாசுரங்களை தொடங்கினார்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற பேயாழ்வார் பிறந்த இடமே மயூரபுரி அல்லது மயிலாப்பூர் எனக்கூடிய இந்த திருமயிலை ஆகும். இங்கே மூலவராக ஆதிகேசவ பெருமாள் இருக்கிறார். உற்சவரின் திருநாமம் ஆதிகேசவர், தாயாரின் திருநாமம் மயூரவள்ளி தாயார் அல்லது பார்கவி ஆகும். கோவிலுடைய ஸ்தல விருட்சம் அரசமரமாகும் மற்றும் சந்திர புஷ்கரணியே கோவிலின் தீர்த்தமாக அமைந்திருக்கு. இங்கே சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்
பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பிறகு திருக்கல்யாணம் பங்குனி உத்திரத்து அன்று நடைபெறுகிறது. நவராத்திரி திருவிழா நடைபெறுகிறது மற்றும் தெப்போற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. கோவிலுக்கு பெருமாள் தாயார் மற்றும் பேயாழ்வாரை வழிபடும் பொழுது குடும்ப நலன் மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறினால் அதற்காக பெருமாள் மற்றும் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து ஆடைகளையும் பெருமாள் மற்றும் தாயாருக்கு சமர்ப்பணம் செய்கிறாங்க. இங்கே பேயாழ்வார் தோன்றியதற்கு காரணம் என்ன என்றால், பெருமாளின் ஆயுதமான வாளாக இருக்கக்கூடியவர் எனக்கு மந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டுதல் வைத்தாங்க. அதற்கு மகாலட்சுமி தாயாரும் நீங்கள் மனிதராக பிறக்க வேண்டும் என்று கூறவே அதற்காகவே பேயாழ்வார் இப்படி மணிகைரவர்ணி என்ற தீர்த்தத்தில் அள்ளி மலர்ல தோன்றினாரு. பிறகு தினமும் பெருமாளுக்கு மாலை கட்டி போடுவதே அவரது வேலையாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக அதை செய்து வந்திருக்காரு. பிறகு தாயாரும் அவர் கேட்டது போல மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது திருமழிசை ஆழ்வாரும் இங்கே பேயாழ்வாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாங்க. பேயாழ்வாருடைய அவதாரத்தை சதயம் நட்சத்திரம் அன்று இங்க மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலிருந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலை, துளசி, பரிவட்டம், சந்தனம் மற்றும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் இது அனைத்துமே திருமயிலையில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய பேயாழ்வாருக்கு சமர்ப்பணம் செய்கிறாங்க. இங்கே மகாலட்சுமி தாயார் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்காங்க. பக்தர்களுடைய குறைகள் எல்லாம் போக்குவதாக அவங்க அமைந்திருக்காங்க. இங்கே தாயாரிடம் தங்களது வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டு 2 மணிகளை வாங்கி வராங்க. அதனை தாயாரின் பாதங்களில் வைத்து தங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாரின் கதவுகளில் கட்டுறாங்க. எதற்காக இப்படி கட்டுறாங்க என்றால், ஒவ்வொரு முறை அந்த மணி ஒலிக்கும் பொழுதும் நம்முடைய வேண்டுதல்கள் தாயாருக்கு நினைவுபடுத்துமாம் அந்த மணிகள். பிறகு வேண்டுதல்கள் நிறைவேறிய உடனே திரும்பவும் 2 மணிகளை வாங்கி அதனை தாயாருக்கு சமர்ப்பணம் செய்து அங்கே கட்டுவார்கள். இத்தனை சிறப்பு மிக்கதாக தாயார் அங்கே அமைந்திருக்காங்க. மகாலட்சுமி இங்கே கல்வி, உடல் ஆரோக்கியம் மற்றும் திருமண தடைகளை நீக்கி அருள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு வில்வ பூஜையினால் அர்ச்சனை செய்யப்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மீது திருமங்கை ஆழ்வார் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பாடியும், திருமழிசை ஆழ்வார் நீலோத்தம் வண்டரைக்கும் மாமயிலர் என்றும் பாசுரங்களை பாடியிருக்காங்க. திரேதா யுகத்தில் முனிவர்கள் அனைவரும் கைரவேணி புஷ்கரணி கரையோரம் அமர்ந்து பெருமாளை நோக்கி யாகம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது மது என்ற அசுரன் அவங்கள மிகவும் தொந்தரவு செய்து வந்தான். அப்பொழுது பெருமாள் தோன்றி, கண்டிப்பாக நான் அவனை வதம் செய்வேன், நீங்க உங்களுடைய யாகத்தை தொடருங்க என்று சொன்னார். அதே போல முனிவர்களும் தங்களுடைய யாகத்தை தொடர்ந்தாங்க. பிறகு திரும்பவும் அந்த அசுரன் தொல்லை செய்ய பெருமாள் அவனை வதம் செய்தார். பிறகு அவர் இங்கே ஆதிகேசவனாக எழுந்தருளி இருக்கார். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தரிசனம் செய்து பெருமாள், தாயார் மற்றும் பேயாழ்வாரின் அருளை பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாய. தவறாமல் இந்த காணொளியை உங்களது நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாருக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களும் தாயார், பெருமாள் மற்றும் பேயாழ்வாரின் நல்லருள் பெறட்டும். ஓம் நமோ நாராயணாய.